ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 21/01/2021 உடைய ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் கேட்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இதோட பிடிஎஃப் வேணுனாலும் ஓகேங்களா, இதோட பிடிஎஃப் வேணுனாலும், பிஐபி வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணுனாலும், அண்ட் ஹிந்துவோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணுனாலும் அந்த குரூப்பில் அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சில பேருக்கு அந்த டெலகிராம் குரூப் லிங்க் ஒர்க் ஆகுறதில்ல. ஸோ என்னோடய ஃபோன் நம்பரும் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் குரூப்பில் மெசேஜ் அனுப்புங்க. எனக்கு டெலகிராமில் மெசேஜ் அனுப்புங்க, உங்களுக்கு குரூப்பில் ஆட் பண்ணுறேன். ஓகே, இன்றைக்கி அன்அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வகையான கண்டென்ட் தராங்க. ஒன்று ஃப்ரீ கண்டென்ட்டு, இன்னொன்று ப்ளஸ் கண்டென்ட்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ரீ கண்டென்ட் அப்படின்றது முழுவதும் உங்களுக்கு முழுவதும் ஃப்ரீ. ஏன்னா அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைவ் ஸ்பெஷல் கிளாஸஸ், ஸ்பெஷல் மாரத்தான் கிளாஸு, டெய்லி டெஸ்ட் சீரிஸ் இதெல்லாமே வந்து என்னென்னா நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீ கண்டென்ட் அன்லாக் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய கூகுள் ப்ளே ஸ்டோர் அல்லது ஆப்பிள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அன்அகாடமி ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கோலை செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரீ லைவ் கிளாஸஸை செலக்ட் பண்ணணும். ஸோ அந்த ஃப்ரீ லைவ் கிளாஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட ரெஃபரல் கோடு கேட்கும். ஸோ அந்த ரெஃபரல் கோடு என்ன கொடுக்கணும் அப்படின்னா, வள்ளுவன் ஐஏஎஸ் அப்படின்ற ரெஃபரல் கோடு கொடுக்கணும். அப்படி ரெஃபரல் கோடு கொடுத்தீங்கன்னா நீங்கள் அங்கே இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையும் கிளாஸ் வீடியோஸ், ஸ்பெஷல் கிளாஸ் வீடியோஸை நீங்கள் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். இதில் தவிர அங்கே ஃப்ரீ டெஸ்ட்டும், டெய்லி டெஸ்ட்டு அண்ட் வீக்லி டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ப்ளஸ் பெனிஃபிட்ஸ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த அமௌண்ட் பே பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்டாக ஒரு கோர்ஸை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. லைக் சிலபஸ் வைஸ் இது டெய்லி லைவ் கிளாஸஸ் அண்ட் டவுட் கிளியரிங் செஷன்ஸ்லாம் நடக்கும். சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் சீரிஸ் நடத்துவாங்க, ப்ராக்டிஸ் டெஸ்ட் நடத்துவாங்க. ஸோ இதை தவிர பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு கண்டென்ட்டை ஆக்சஸ் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ குரூப் 2 மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் குரூப் 4 கண்டென்ட் ரிலேட்டட் வீடியோஸும் பார்த்துக்கலாம், குரூப் 1 கண்டென்ட் ரிலேட்டட் வீடியோஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா குரூப் 1 மெயின்ஸுக்காண்டி இப்போ 2 கோர்ஸ் போயிட்டுருக்கு. ஒன்று வந்து மெயின் கோர்ஸ், அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் கோர்ஸ், இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா வீக்கெண்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஜனவரி 25 இது ஸ்டார்ட் ஆகுது, ஜனவரி 23 ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வந்த நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இலக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 22 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இதை தவிர சமச்சீர் கல்வியோட டெஸ்ட் புக் சீரிஸும் வந்து அவங்க உங்களுக்கு வீக்லி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் இதை ப்ளஸ் இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அப்படின்ற இதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் என்ன கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன சப்ஸ்கிரிப்ஷன் கேட்கும். ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா 3 வகையான சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ அந்த இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 7,000 தான். ஸோ இதில் நீங்கள் வள்ளுவன் ஐஏஎஸ் அப்படின்ற ஒரு ரெஃபரல் கோடு கொடுத்தீங்க அப்படின்னா, ஓகேங்களா, வள்ளுவன் ஐஏஎஸ் அப்படின்ற ரெஃபரல் கோடு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குது. இது வந்து நோ காஸ்ட் இஎம்ஐ தான் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம நியூஸ் போகலாம். பைடன் ஸ்வான் இன் டெலிவர்ஸ் மெசேஜ் ஆஃப் யூனிட்டி ஹோப். அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ட்ரம்ப் போயிட்டு இப்போ ஜோ பைடன் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டாக செலக்ட் ஆகிருக்காரு. ஸோ இவர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46th பிரசிடென்ட். ஓகேங்களா, 46th பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ்ஏ. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு, இதுக்கடுத்து நீங்கள் இதில் இன்னும் டிஎன்பிஎஸ்சி விஷயங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேர்ல்டுலேயே ஓல்டஸ்ட் கான்ஸ்டியூஷனல் ரிப்பப்ளிக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ தான். ஓல்டஸ்ட் கான்ஸ்டியூஷனல் ரிப்பப்ளிக் வந்து யூஎஸ்ஏ தான். அண்ட் யூஎஸ்ஏல ஃபஸ்ட்டு ஒரு உமன் வைஸ் பிரசிடென்ட் வராங்க அப்படின்னா அது இந்த டைம் தான். ஓகேங்களா, 46th இதில் தான் அந்த உமன் வைஸ் பிரசிடென்ட் வராங்க. அவங்க பேர் கமலா ஹாரிஸ். ஸோ அவங்க வந்து தமிழ்நாடை வந்து பூர்வீகமாக கொண்டவங்க. ஓகேங்களா. ஸோ தமிழ்நாட்டில் எந்த இது பார்த்தீங்க அப்படின்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்டு, அதில் துளசேந்திரபுரம் அப்படின்ற கிராமத்தை சேர்ந்தவங்க, அவங்களுடைய மூதாதையர்கள். ஓகேங்களா. இது வந்து டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சிக்கு வந்து உங்களுக்கு கேட்கலாம். நெக்ஸ்ட்டு கர்நாடகா டாப்ஸ் இன் இனோவேஷன் சோர்ஸ் நித்தி ஆயோக் இண்டெக்ஸ். ஸோ நித்தி ஆயோக் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் இன்னோவேஷன் இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு இண்டெக்ஸை வெளியிடுறாங்க. இந்த இண்டெக்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டை 2 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்கர் அண்ட் மெயின் ஸ்டேட்ஸ்னு பிரிப்பாங்க. இதை தவிர யூனியன் டெரிட்டரி அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. ஸோ இதில் இந்த பிக்கர் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதில் எது வந்து அதிகம் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னோவேஷனில் ஃபஸ்ட் பிளேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா. ஓகேங்களா, கர்நாடகா தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. செகண்ட் பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா, தேர்ட் பிளேஸில் வந்து தமிழ்நாடு இருக்குது. இந்த கர்நாடகா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதேமாதிரி வெஞ்சர் கேபிட்டல், புது வகையான இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதேமாதிரி அவங்களுடைய ஜிஐ டேக், ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் வந்து அதிகமாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது, அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜியில் அவங்க கண்டிருக்கிற வளர்ச்சி. ஸோ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்க இதெல்லாம் வந்து என்ன கர்நாடகாவில்
இருக்கிறதுனால அவங்களுக்கு இன்னோவேஷன் இண்டெக்ஸில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதே இது யூனியன் டெரிட்டரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டெல்லி தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு. இருக்கையிலே ஒஸ்ட் அப்படின்னு யாருன்னு பார்த்துக்கிட்டே அப்படின்னா ஜார்க்கண்ட், பீகார் அண்ட் சத்தீஸ்கர் தான் இருக்கையிலே இன்னோவேஷன்லேயே ஒஸ்ட்டு. சரி, நீங்கள் இதை எதுக்கு படிக்கணும், இந்த இண்டெக்ஸை எதுக்கு வெளியிடுறாங்க அப்படின்னு, இந்த இண்டெக்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்படேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்றதுக்காண்டி யூஸ் பண்ணலாம். காம்படேட்டிவ் ஃபெடரலிசம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு 2 ஸ்டேட்டுக்கு இடையில, ஓகேங்களா, 2 ஸ்டேட்டுக்கு இடையில காம்படிஷனை இம்ப்ரூவ் பண்ணுறது. விச் மீன்ஸ் இப்போ கர்நாடகா வந்து இன்னோவேஷனில் ஃபஸ்ட்டு இருக்குன்னு சொல்லி இந்த இண்டெக்ஸை வெளியிடுறாங்க அப்படின்னா மற்ற ஸ்டேட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கர்நாடகாவை முந்தணும் அப்படின்றதுக்காண்டி நிறைய இன்னோவேஷன் ரிலேட்டட் கொண்டு வருவாங்க அப்படின்றதுக்காண்டி தான் இந்த மாதிரியான இண்டெக்ஸ்லாம் வந்து நித்தி ஆயோக் வந்து வெளியிடுறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடுஸ் எலக்ட்ரோட் ஸ்டாண்ட்ஸ் அட் 6.26 crore. தமிழ்நாட்டில் மொத்தமாக ஓட்டு போடுறதுக்கு தகுதி உள்ள மக்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.26 crore அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இதில் முக்கியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே ஹையஸ்ட் ஓட்டர்ஸ், ஓகேங்களா, அதிகப்படியான ஓட்டர் இருக்கிற ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூர். ஓகேங்களா. இருக்கையிலே கம்மியான ஓட்டர்ஸ் உள்ள ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா துறைமுகம். இருக்கையிலே கம்மியாக பார்த்தீங்க அப்படின்னா துறைமுகம். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தவிர வேறு எதுவும் இதில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு டிலே இன் பேரறிவாளன் கேஸ் எக்ஸ்ட்ரானரி சுப்ரீம் கோர்ட். ஸோ இப்போ பேரறிவாளன் அப்படின்றவர் பார்த்தீங்க, பேரறிவாளன், நளினி, இந்த மாதிரி இவங்க ஒரு 5-6 பேர் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கிட்டத்தட்ட 26 வருஷமாக ஜெயிலில் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருணை மனு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ கருணை மனு வந்து தமிழ்நாடு கவர்னர்கிட்ட இருக்குது. ஆல்ரெடி வந்து தமிழ்நாடோட ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணிடுச்சாங்கன்னா அவருக்கு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் கருணை மனு, அவருக்கு கருணை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கவர்னர் தான் வந்து என்ன பண்ணணும், பரிசீலித்து அவர் சைன் போட வேண்டியிருக்கு. ஸோ கவர்னர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த பவர் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 161 கிடைக்குது. இதே இது பிரசிடெண்ட்டுக்கும் அவருடைய பவருக்கு, பிரசிடெண்ட்டுக்கு எங்கேருந்து பவர் கிடைக்குன்னா ஆர்டிகிள் 72 கிடைக்குது. ஸோ இதை வந்து பார்டனிங் பவர் அப்படின்னு சொல்லுவோம். பார்டனிங் அப்படின்றது என்னென்னா மன்னிச்சு விடுறது. ஓகேங்களா. ஸோ பார்டனிங்கில் நிறையா இருக்குது. அதில் ஒரு டைப் பார்டனே ஒரு டைப் இருக்குது. ரெப்ரைவ், ரெஸ்பெக்ட், ரெமிட், சஸ்பெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 5 வகையான பார்டனிங் பவர் இருக்குது. இந்த பார்டன் அப்படின்றது முழுமையாக வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தண்டனையை முழுமையாக நீக்கிறது. ஓகேங்களா. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா நார்மல், ஓகேங்களா, நார்மலாக சென்ட்ரல் யூனியன் லாவில், ஓகேங்களா, யூனியன் கவர்மெண்ட் ஒரு விஷயத்தில் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் இருக்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் லாவில் ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த தண்டனைக்கு இந்த வகையான 5 விஷயத்தையும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கவர்னரும் ஸ்டேட் லாவில் இந்த மாதிரி ஏதாவது கன்விக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவர் இந்த 5 விஷயத்தையும் யூஸ் பண்ணலாம். பட் ஈவன் டெத் சென்டென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, டெத் சென்டென்ஸ் வந்து ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருத்தருக்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்துருக்காருங்க அப்படின்னா அந்த டெத் சென்டென்ஸை பார்டன் பண்ணுறதுக்கு யாருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குன்னா பிரசிடெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. பட் மற்ற நாள் இருக்குது பார்த்தீங்களா, ரெப்ரைவ், ரெஸ்பெக்ட், ரெமிட், கம்யூட்டு, இந்த நாளையும் வேணால் நம்ம கவர்னர் யூஸ் பண்ணிக்கலாம் டெத் சென்டென்ஸுக்கு. ஓகேங்களா. டெத் சென்டென்ஸுக்கு ஒருத்தருக்கு போகுது அப்படின்னா இவர் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பார்டனை தவிர மற்ற 5 நாளையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான், இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி மிலிட்ரி கோர்ட்டுக்கு வந்து யாருக்கு மட்டும்தான் பவர் இருக்குது அப்படின்னா பிரசிடெண்ட்டுக்கு மட்டும்தான் பவர் இருக்குது, கவர்னருக்கு அந்த இதில் பவர் கிடையாது. ஓகேங்களா. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ், ஓகேங்களா, இப்போ கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டியோட ஃபங்க்ஷன் அந்த ரிலேட்டடில் நீங்கள் ரிலேட் பண்ணலாம் இதை. நெக்ஸ்ட்டு ரிமூவிங் த க்ரீசஸ் இன் ஹவுஸ் ஒர்க் வேல்யூவேஷன். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் நீதி மய்யம் கட்சி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு வந்து அவங்களுடைய ஹவுஸ் ஒர்க்கில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்காண்டி நாங்கள் வந்து சம்பளம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இப்போ நம்ம பூமி தோன்றல், இப்போ இந்தியாவை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுதந்திரம் வாங்கினதுலேருந்து அல்லது நம்ம இந்தியா வந்து ஈவன் நார்மல் டயத்தில் கூட இது வரைக்கும் பெண்களுக்கான அந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து நம்ம கொண்டே வரல. ஓகேங்களா. அவங்களுடைய அந்த ஒர்க் லைக் கேர் கிவிங் ஒர்க்கெல்லாம் வந்து என்னென்னா நம்ம மிகப்பெரிய லெவலில் பெருசாக எடுத்துக்கல. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒர்க்குக்கான மதிப்பு அப்படின்றது இல்லாமல் போகுது. அப்போ அதை மதிக்கணும் அப்படின்றது இப்போ வந்து என்னென்னா லைம் லைட்டுக்கு வந்திருக்கு அப்படின்றாங்க. இந்தியாவில் நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அவங்க ஒரு டேட்டா விட்டுருக்காங்க. அந்த டேட்டாவோட பேர் என்னென்னா டைம் யூஸ் டேட்டா. ஓகேங்களா. டைம் யூஸ் டேட்டா இன் 2019. ஓகேங்களா. டைம் யூஸ் அப்படின்னா ஒருத்தர் ஒரு வேலைக்காண்டி அல்லது அவருடைய வாழ்நாளில் ஒரு நாளில் எவ்வளோ டைமை எதுக்காண்டி யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. பெண்கள் அவங்களுடைய வாழ்நாளில் அவங்களுடைய ஒன் டே ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுடைய ஒன் டே ஒர்க்கில் அந்த ஒர்க்கில் கிட்டத்தட்ட 299 மினிட்ஸ் வந்து வீட்டு வேலைகளுக்காண்டி அன்பெய்டு ஒர்க்கராக வேலை பார்க்குறாங்க. இதே இது ஆண்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி 97 மினிட்ஸ் தான் வந்து என்னென்னா
வேலை பார்க்குறாங்க. இதுலேயும் கேர் கிவிங், அதாவது கேர் கிவிங் அப்படின்னா இந்த குழந்தைகளை கவனிச்சுக்கிறது, பெரியவங்களை கவனிச்சுக்கிறது, இந்த மாதிரி கேர் கிவிங்க்கு மட்டும் ஒரு நாளையில் 134 மினிட்ஸ் வந்து பெண்கள் செலவு பண்ணுறாங்களாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து என்னென்னா செலவு பண்ணுறாங்க. ஆனால் இவங்களுடைய அந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து என்னென்னா நம்ம எடுத்துக்க மாட்டேங்கிறோம். சரி, இந்தியாவில் வந்து 2009 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சில டேட்டா எடுத்திருப்பாங்க. அந்த டேட்டா படி பெண்களுக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் சம்பளம் வழங்குனீங்க அப்படின்னா, இந்தியாவில் ஜிடிபி இருக்குது பார்த்தீங்களா, அதில் கிட்டத்தட்ட நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணலாம் அப்படின்னா 612.8 பில்லியன் டாலரை வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்துன்னா பெண்கள் வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போது பெண்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஒர்க்கை என்கரேஜ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை கண்டிப்பாக வந்து நம்ம அக்செப்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு நிறைய கண்ட்ரியோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பற்றி பேசியிருக்காங்க. ஓகேங்களா? அதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு தேவையில்லை. இந்தியா ரிலேட்டடில் என்ன இருக்கோ அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மற்றதெல்லாம் ரீட் பண்ணி பாருங்கள். நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்குமே இந்த பெண்களுக்கான ரைட்ஸ் ரிலேட்டட் டு அவங்களுடைய இந்த ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கில் வேலை பார்க்குறாங்கல்ல, அந்த மாதிரியான ரைட்ஸை நம்ம இது வரைக்கும் என்ஷூர் பண்ணியிருக்கோமானா என்ஷூர் பண்ணலை. ஈவன் கல்யாணமான பெண்களுக்கு நம்ம கணவனுடைய ப்ராப்பர்ட்டியில் ரைட்ஸ் கொடுக்குறோமானா இன்ன வரைக்கும் ஜாயிண்ட் மேட்ரிமோனியல் ப்ராப்பர்ட்டியில் நம்ம இன்ன வரைக்கும் கொண்டு வரல. 1994 வீணா வர்மா அப்படின்றவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு பில் கொண்டு வந்திருப்பாங்க. அதில் மேரிடு உமன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் பில் அப்படின்னு ஒரு பில்லு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த பில்லில் ஜாயிண்ட் மேட்ரிமோனியல் ப்ராப்பர்ட்டியை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பட் அந்த பில்லு வந்து நிறைவேறலை. ஓகேங்களா? இதை தவிர என்ன, பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் பார்க்குறவங்க ஹவுஸ் ஒய்ஃப் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னு, அதை ஒரு ட்ரேட் யூனியன் மாதிரி கொண்டு வரலான்னு சொல்லிட்டு லைசன்ஸ் கேட்டிருப்பாங்க. ஆனால் இந்தியாவில் அந்த இது மறுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அப்போ நம்ம இவங்களை இந்த மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள ரெகக்னைஸ் பண்ணாமல் இருக்கிறது அப்படின்றது நம்மளுடைய எக்கனாமியில் வந்து மிகப்பெரிய லெவலில் நம்மளுடைய நெகட்டிவ் கொண்டு போகும். அதே மாதிரி உமனோட எம்பவர்மெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய இந்த மாதிரியான ஒர்க்கையும் நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் ஸ்பேர், இப்போ ஆண்கள் இருந்தாங்க அப்படின்னா வீட்டு வேலைகளில் அன்பெய்டு ஒர்க்கில் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனும் இருக்கணும் அப்படின்றதான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ட்ரூ எம்பவர்மெண்ட் ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி கன்சியூமர். ஆக்சுவலாக இந்த இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற ஒரு பர்டிகுலர் துறையில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரிசிட்டியில் ஸ்ட்ராங் அக்கௌண்டபிலிட்டி ப்ரொவிஷன் இருந்தால் மட்டும்தான், ப்ரொவிஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா கன்சியூமருடைய ப்ரொடெக்ஷனை நம்ம வந்து பாதுகாக்க முடியும். இப்போது எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது உங்களுக்கு முக்கியமாக நம்ம என்னென்ன பிரச்சனைலாம் அனுபவிக்கிறோன்னா ஃபஸ்ட்டு கரண்ட் கட் ஆஃப். ஓகேங்களா? அதே மாதிரி கரண்ட் கட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு காம்பன்சேஷன் அப்படின்ற ஒன்று விஷயம் இருக்குது. பட் இன்ன வரைக்கும் நமக்கு அந்த காம்பன்சேஷனை இவங்க கொடுத்ததே கிடையாது. அதேமாதிரி கரண்ட் ரிலேட்டட் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்குன்னு ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இருக்காங்க. பட் அந்த அத்தாரிட்டியை நம்ம அப்ரோச் பண்ணவே முடியலை. சரிங்களா? இதை தவிர என்னன்னா எவனுக்கு வந்து வெல்த் அதிகமாக இருக்கும், பணக்காரனா எவன் இருக்கானோ அவனுக்கான விஷயங்கள் சீக்கிரமாகவே இந்த ரிலேட்டட் விஷயத்தில் கிடைச்சிருது. பட் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா there will be a no அக்கௌண்டபிலிட்டி. ஓகேங்களா? அக்கௌண்டபிலிட்டி இப்போ இந்த இவங்களுக்குன்னு எலக்ட்ரிசிட்டிக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கான அக்கௌண்டபிலிட்டி இவங்ககிட்ட கரெக்டாக இருக்கா, அண்ட் த அக்கௌண்டபிலிட்டி ரிலேட்டட் டிரான்ஸ்பரன்சி இவங்ககிட்ட இருக்கான்னா இல்லை அப்படின்றதான் சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கிற டிஸ்காம்ஸ், ஓகேங்களா, அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய அக்கௌண்டபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும். அது நம்மளுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் கரெக்டாக மென்ஷன் ஆகணும் அப்படின்றதான் இந்த ஆர்டிக்கலில் பேசியிருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, மொபிலைசேஷன் அண்ட் காம்போசைட் கல்ச்சர். இதில் முக்கியமாக இந்த வார்த்தையை படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். த ஆன்டி சிஏஏ ஸ்டிர் ஆஃப் 2020 நீடட் த யூனிவர்சாலிட்டி தட் டுடேஸ் ஃபார்ம் ப்ரொட்டஸ்ட் ஹாவ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஆன்டி சிஏஏ அப்படின்றது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்காண்டி நமக்கு 2020 மிகப்பெரிய லெவலில் போராட்டம் நடந்ததுங்க. அந்த போராட்டம், ஓகேங்களா, அந்த போராட்டத்தை இவர் எந்த போராட்டத்தோட ஈக்குவேட் பண்ணுறாரு அப்படின்னா இப்போ ஃபார்மர்ஸ் வந்து அவங்களுடைய அந்த ஃபார்ம் லாக்கு அகெயின்ஸ்டாக போராடுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு இவர் கொண்டு வந்திருக்கார். ஓகேங்களா? சரி, அது எந்த மாதிரி இவர் ஈக்குவேட் பண்ணணும் அப்படின்றாரு. இப்போ இருக்கிற ஃபார்ம் லாவுக்கும் அப்போ இருக்கிற ஆன்டி சிஏயும் எந்த மாதிரி சேம் அப்படின்றதை இவர் சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இப்போ அப்போ இருந்த ஆன்டி சிஏ, ஓகேங்களா, சிஏக்கு அகெயின்ஸ்டான போராட்டத்தில் நிறையா பெண்கள், முஸ்லீம் பெண்கள் நிறையா பேர் கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அங்கே இருக்கிற ஆண்களும் வந்துன்னா டெமோக்ராட்டிக்கல் வேல கலந்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களுடைய முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி இருக்கணும் அப்படின்றதான் வந்து என்னென்னா சொல்லி அவங்க இது பண்ணியிருப்பாங்க. இது இப்போ ஃபார்மர்ஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா பெண்கள் ஆண்கள் எல்லாருமே அந்த ப்ரொட்டஸ்ட்டில் அமைதியாக கலந்துக்கிறாங்க. அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஃபார்மர்ஸ் இந்த போராட்டத்தை எதுக்கு கொண்டு வராங்கன்னா, இந்தியாவில் ஃபுட் செக்யூரிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. அப்போ 2 பேருமே ஏதோ ஒரு சோஷியல் காஸ்க்காண்டி தான் அந்த போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 2 பேருமே சோஷியல் காஸ் தான் நடத்தினாலும், அப்போ நடந்த அந்த ஆன்டி சிஏஏ இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம முஸ்லீம் அவங்க தான் பண்ணுறாங்க. ஸோ ரிலீஜியன் வைஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள பிரித்து வச்சோம். பட் இப்போ நடக்கிற இந்த ஃபார்மர் அஜிடேஷனையும் யார் தான் நடத்துகிறாங்க அப்படின்னா, அதிகப்படியான சீக் கம்யூனிட்டியில் இருக்கிற பீப்புளும் சேட் கம்யூனிட்டியில் இருக்கிற பீப்புளும் தான் நடத்துகிறாங்க. சேட் கம்யூனிட்டி இருக்கிற பீப்புள் மட்டும்தான் நடத்துகிறாங்க. அப்போ இதையும் வந்து என்னென்னா, அவங்க சீக்குன்றது ஒரு பர்டிகுலர் ரிலீஜியன் தான் நம்ம கண்ட்ரியில். அப்போ அந்த ரிலீஜியனை நம்ம அந்த ரிலீஜியனை பற்றி அங்கே பேசாமல் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபார்மர்ஸ் போராடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ ஃபார்மர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நடக்கிற இதை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு யூனிவர்சல் ரெகக்னேஷன் கொடுக்குறோம். அவங்க ஒரு ஃபார்மர், அவங்க ஒரு கம்யூனிட்டி, இந்தியன் சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சல் ரெகக்னேஷன் கொடுத்துருக்கோம். பட் அப்போ நடந்த ஆன்டி சிஏஏ இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம ஒரு சிங்குலர் ரெகக்னேஷன் தான் கொடுத்துருக்கோம். அது என்னென்னா முஸ்லீம் அப்படின்ற ஒரு ரெகக்னேஷன் தான் நம்ம கொடுத்தோம். அப்போ இந்த மாதிரி சிங்குலர் ரெகக்னேஷன் கொடுக்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மிகப்பெரிய லெவலில் நெகட்டிவ் லெவலில் போராட்டமாக மாற்றப்படுது. ஓகேங்களா? ஆனால் இங்கே இதுக்கு யூனிவர்சாலிட்டி அப்படின்றது கொடுக்கறதுனால நீங்கள் வெவ்வேறு துறைகள்லேருந்து இதை கையாண்டு அவங்களுக்கான பிரச்சனைகள் என்னவோ அதை தீர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆன்டி சிஏஏ அஜிடேஷனுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூனிவர்சாலிட்டி அங்கிட்டது கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளில் சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு கம்யூனலிசம் அப்படின்ற ஏரியாக்குள்ளே நீங்கள் வந்து இதை கொண்டு போகலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, த மெனி இன்ஃபர்மிட்டிஸ் ஆஃப் சைனாஸ் வெஸ்டர்ன் தியேட்டர் கமாண்ட். இந்த வெஸ்டர்ன் தியேட்டர் கமாண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லடாக் ரீஜியன். ஓகேங்களா? ஸோ அந்த லடாக் ரீஜியனுக்கு அதுக்கடுத்து என்னென்னா, அந்த சைனாவோட வெஸ்டர்ன் ரீஜியனில் இருக்கிற கண்ட்ரீஸ்க்கு மேலே. ஓகேங்களா? ஸோ அதிலலாம் பண்ணுறவங்க தான் இந்த வெஸ்டர்ன் தியேட்டர் கமாண்ட். பட் இவங்களுக்கான அந்த பொறுப்புகள், ஓகேங்களா, அந்த பொறுப்புகளாக இருக்கட்டும், இந்த இடத்துல வேலை பார்க்குறவங்களுக்காக இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான அந்த அவங்கள வந்து என்னென்னா பெரிய போஸ்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இந்த மாதிரியான எந்த விஷயம் ப்ரமோஷன் கொடுக்கறது எதுவுமே வந்து என்னென்னா இந்த பர்டிகுலர் கமாண்டுக்கு நடக்க மாட்டேங்குதான். ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் கமாண்டுக்கு நடக்க மாட்டேங்குதான். அதுக்கு நடக்காததுக்கு காரணம் என்னென்னா, இவங்களுடைய ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் வீக்னஸ். ஏன்னா இப்போ லாஸ்ட் டைம் வந்து இந்தியா கூட அவங்களுக்கும் நமக்கும் இந்தியாவுக்கும் கிளாஷ் ஆச்சு. இந்த கல்வான் வேலியில் வச்சு கிளாஷ் ஆகும்போது கிட்டத்தட்ட 15 பேருக்கு மேலே அங்கே இறந்து போனாங்க. 15 பேருக்கு மேலே அங்கே இறந்து போனாங்க. பட் அதை நம்ம வெளியே கூட விடலை. அப்போ இந்த மாதிரி வந்து ஃபிசிக்கல் அண்டு லைக் மென்டல் வீக்னஸ் இருக்கிறதுனால இதை பெரிய லெவலில் அவர் கண்டுக்க மாட்டேங்கிறார். யார்? ஜி ஜின்பிங் கண்டுக்க மாட்டேங்கிறாரு. அப்போ அதுக்கான வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் வில் பி நீட் ஆஃப் ரெனோவேஷன். ஓகேங்களா? அதை பற்றி தான் இதில் பேசியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேங்களா? அந்த ரெனோவேஷன் எடுத்துட்டாங்கன்னா அது இந்தியாவுக்கு பிரச்சனை. ஸோ அப்போ நீங்கள் இதை எதுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் எடுக்கிற பாலிசி அண்ட் பாலிடிக்ஸ் இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட்டை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, கிளிச்சஸ் இன் கோவின் ஸ்லோ டவுன் வேக்சினேஷன் எஃபர்ட்ஸ். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவின் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த COVID-19க்கான வேக்சின் போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த வேக்சின் வந்து யார் யாருக்கு போகுது அப்படின்றதுக்கு இது பண்ணுறதுக்கும் அந்த வேக்சினை வந்து எல்லாத்துக்கும் கொண்டு போகிறதுக்குமான ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தான் கோவின் அப்படின்றது. இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வேக்சின் போட்டுக்க போகிறீங்கன்னா உங்களுடைய நேமு, உங்களுடைய அட்ரஸ்ஸு, அது மாதிரி உங்களுடைய டீட்டெயில் எல்லாம் என்ட்ரு பண்ணி இந்த பர்டிகுலர் வெப்சைட் வந்து அக்செப்ட் பண்ணாதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வேக்சினே போடுவாங்க. இப்போ கர்நாடகாவில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் வெப்சைட் வந்து அந்த அளவுக்கு என்ன பண்ணல, செயல்படலை. அதாவது அப்படியே சுற்றிக்கிட்டே நிற்கிது. ஓகேங்களா? செயல்படலை. இந்த ஆப் வந்து ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு. அப்போ ஸ்லோ ஆனதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கர்நாடகாவில் நம்மளால் அந்த வேக்சின் இதை எடுத்துகிட்டு போக முடியலை. ஸோ இதை நீங்கள் எதில் கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பர்டிகுலர் இந்த இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவர்னன்ஸ். ஓகேங்களா? கவர்னன்ஸ் விஷயம். ஓகேங்களா? அது ஏன்னா இது கவர்னன்ஸ் தான், ஆன்லைனில் தான் இது எல்லாமே பண்ணுறாங்க. அப்போ கவர்னன்ஸ் அண்டு டிஜிட்டல் இந்தியா. ஓகேங்களா? டிஜிட்டல் இந்தியாவில் இருக்கிற நெகட்டிவ், ஓகேங்களா, அந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, சுப்ரீம் கோர்ட் டிஸ்மிஸஸ் ஆதார் ரிவ்யூ பெட்டிஷன். அதாவது ஆதார் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆதார் கார்டு நம்ம கையில் இருக்கிறது அப்படின்றது. பட் இந்த ஆதார் கார்டை எதுக்கு யூஸ் பண்ணணும், எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பிரச்சனை வந்துச்சு. 2018
என்ன பண்ணாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டு எல்லாத்துக்குமே ஆதார் வேணும், ஆதார் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இதுக்கு எதிரா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட்டுக்கு போனாங்க. இதை தவிர ஆதாரை வந்து என்னென்னா, ஒரு சட்டமாக இயற்றுறதுக்கு ஆதாரை வந்து மணி பில் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கில் கொண்டு போனாங்க. ஆர்டிகிள் 110க்கு கீழே கொண்டு போனாங்க. ஆதாரில் டைரெக்டாக நீங்கள் மணி பில்ல மணியை வச்சு ஏதாவது பேசுவீங்களான்னா பேச மாட்டீங்க. ஆதார் அப்படின்றது ஒரு அடையாளத்துக்காண்டி கொடுக்குற கார்டு. இதை எப்படி நீங்கள் மணி பில், ஏன்னா மணி பில்லுன்றது மணி சம்மந்தமாக வந்திருக்கணும். பட் ஆதாரில் வந்து என்னென்னா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் வந்து மணியை இஷ்யூ பண்ணுறதுக்கு நாங்கள் ஆதாரை யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி சப்சிடியை வந்து என்னென்னா கொடுக்கறதுக்காண்டி இந்த ஆதாரை யூஸ் பண்ணுவோம். அதனால இது மணி பில்லுக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லிட்டு இதை மணி பில்லாக பாஸ் பண்ணாங்க. ஸோ மணி பில்லாக பாஸ் பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, லோக்சபாவுக்கு மட்டும்தான் பவர் இருக்குது, ராஜ்யசபாவுக்கு பவர் இல்லை. ஏன்னா 2018 அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, லோக்சபாவில் மட்டும்தான் பிஜேபி கட்சிக்கு வந்து என்னன்னா மெஜாரிட்டி இருந்துச்சு, ராஜ்யசபாவில் மெஜாரிட்டி இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மணி பில்லாக ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போனாங்க. ஸோ கோர்ட்டு முன்னாடி மொத்தம் 2 கொஷின். ஒன்று வந்து என்னென்னா, ஆதாரை வந்து என்னென்னா மணி பில் ஆக்குனது தப்பாக கரெக்டாக, ஓகேங்களா? ஆதாரை வந்து மணி பில் ஆக்குனது தப்பாக கரெக்டாக. அண்ட் ஆதாரை மணி பில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படின்னா, ஸ்பீக்கரோட டிசிஷன் தான் ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஒரு பில்லை மணி பில்லா இல்லையா அப்படின்னு சொல்கிறது ஸ்பீக்கரோட டிசிஷன் தான் ஃபைனல் அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்போ அந்த ஸ்பீக்கரோட டிசிஷன் ஃபைனல் அப்படின்றது கரெக்டாக அப்படின்ற இந்த 2 விஷயத்துக்காண்டி தான் போனாங்க. உடனே கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, 2018 ஜட்மெண்ட்டில் ஸ்பீக்கரோட டிசிஷன் இஸ் ஃபைனல், பட் என்னன்னா சர்டைன் சர்க்கம்ஸ்டான்சஸில் நாங்கள் இன்டர்வென் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை தவிர ஆதார் பில்லை மணி பில்லாக நிறைவேற்றினது கரெக்டாக அப்படின்னா எஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 2 தீர்ப்பு தான். இந்த தீர்ப்புக்கு அகைன்ஸ்டாக தான் இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த ரிவ்யூ பெட்டிஷன் போயிருப்பாங்க. பட் இந்த ரிவ்யூ பெட்டிஷன் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஆதார் கார்டில் அந்த தீர்ப்பு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த தீர்ப்பில் எதுக்கு ஆதார் கார்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் சப்சிடி அண்ட் பெனிஃபிட்ஸ் வேணும்னா ஆதார் கார்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி உங்களுடைய பேன் கார்டுக்கு நீங்கள் கட்டாயம் ஆதார் கார்டு வேணும்னு கேட்டால் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அதை தவிர நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதுறது, ப்ரைவேட் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறது, ஸ்கூல் அட்மிஷனுக்கு, இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து மொபைல் ஃபோனில் வந்து உங்களுடைய மொபைல், அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சிம் கார்டு வாங்கணும்னா உங்கள்கிட்ட ஆதார் கேட்குறது, பேங்க் அக்கௌண்ட் வேணும்னா ஆதார் கேட்குறது, இந்த மாதிரி எதுக்குமே ஆதார் வந்து கட்டாயம் கிடையாது அப்படின்றத கோர்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இன் குஜராத் லோட்டஸ் ஈட்டர் மன்ச் ஆன் ஜஸ்ட் டிராகன் ஃப்ரூட். அதாவது குஜராத் கவர்மெண்ட் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டிராகன் ஃப்ரூட் அப்படின்ற ஃப்ரூட்டுக்கு கமலம் அப்படின்ற பேரை வைக்கிறாங்க. ஓகேங்களா? கமலம் அப்படின்ற பேரை வைக்கிறாங்க. இது ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா, டிராகன் ஃப்ரூட் மேலே பார்த்தீங்க அப்படின்னா தாமரை மாதிரி வந்து பேர் இருக்கான். ஸோ இந்த கமலம் அப்படின்றது சான்ஸ்கிரிட் நேமு. ஸோ அதை தூக்கி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. வீக் ரிஃபார்ம் புஷ் ஃபினான்ஷியல் செக்டர் ஊஸ் மே டேம்ப் க்ரோத். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறையா ரிஃபார்மாக கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எக்கனாமியை வந்து என்னென்னா நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். பட் இவங்க 2 அதாவது என்னென்னா ரிஃபார்மை வந்து அந்த அளவுக்கு இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அப்படின்றாங்க. இது தவிர என்னென்னா, நம்மளுடைய ஃபினான்ஷியல் செக்டர் க்ரோத் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ஃபினான்ஷியல் செக்டர்னால் நம்மளுடைய பேங்கிங் செக்டருடைய க்ரோத் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ அதனால் இந்தியாவுடைய வளர்ச்சி அப்படின்றது ஒன்லி 6.5% அளவுக்கு தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இந்த இதில் சொல்லியிருக்காங்க. ஃபிட்ச் அப்படின்ற ரேட்டிங் இன்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.